இஃப் யூ டோன்ட் லைக் த ரோட் யூர் வாக்கிங் ஸ்டார்ட் பேவிங் another one. இது சொன்னது டாலி பேண்டன். சில டைம் நம்ம ஒரு நிதர்சனமான ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய பேர் மாதிரி நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்டு என்விரான்மெண்ட்டில் பிறந்திருக்க மாட்டோம், இல்லைனா ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு மென்டார் இருக்க மாட்டாங்க நம்மளை கரெக்டான பாதையில் கைட் பண்ணுறக்கு. தெரிஞ்ச வேலையிலேருந்து நம்மளோட லைஃப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கக்கூடிய இந்த மிஸ்ஃபார்ச்சுன் சிச்சுவேஷனுக்கு நான் என்னோட என்விரான்மெண்ட்டு தான் காரணம்னு குறை சொல்லியே கடைசி வரைக்கும் அவங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அடுத்த தலைமுறை இதே மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஓனர்ஷிப் எடுத்து தேவையான எஃபர்ட், பிளட்டு, ஸ்வெட் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க மேலே வருவாங்க லைஃப்பில். இதில் 2 வகையான சாய்ஸஸ் இருக்குது பாருங்களேன். ஒன்று வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்து மேலே ப்ளேம் பண்ணி அவங்க லைஃப் அப்படியே வேஸ்ட் ஆக்குறது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரு இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வர்றவங்க தான் பாதி அவங்களோட ரைட்டிங் தேர் ஓன் ஃபேட் இல்லையா. ஸோ இந்த 2 ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பீப்புளில் நம்ம யாராக இருக்க போகிறோங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். ஸ்டே ஸ்ட்ராங்.